சிறுகுடல் உடற்கூறியல், ஸ்மால் இன்டெஸ்டைன் அனாட்டமி. சிறுகுடல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செரிமான மண்டலத்தோட ஒரு பகுதி. அதை எப்படி சொல்லலாம்னா, கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். வாயில் ஆரம்பித்து உணவு குழல் வழியாக வந்து இரைப்பை, அடுத்தது சிறுகுடல், அப்புறம் பெருங்குடல், அப்புறம் மலக்குடல் வழியாக முடிகிற அந்த முழு பாதையை வந்து நம்ம உணவு பயணிக்கக்கூடிய பாதையை வந்து நம்ம கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரையக குடற்பாதை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த பாதையுடைய ஒரு பகுதி தான் வந்து சிறுகுடல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு. இது வந்துட்டு உங்களுக்கு இரைப்பைக்கு அடுத்ததாக இருக்குது. இன்னொரு கனெக்ஷன் எங்கே முடியுதுன்னா, ஒரு எண்டு வந்து நம்மளோட இரைப்பையோட கனெக்ஷன்லையும் ஆரம்பிக்கிறது. அதோடைய முடிவு வந்துட்டு உங்களுக்கு பெருங்குடலோடையும் கனெக்டடாக இருக்குது. இப்போ நம்மலாம் வந்து ஒரு பெரிய கயிறை சுருட்டி வைப்போம் இல்லையா? கயிறு இல்லைன்னா இந்த தண்ணி இதுக்கு யூஸ் பண்ணுற பைப்பு, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் சுருட்டி வச்சிங்கன்னா குட்டியாக இருக்கும். விரித்து விட்டிங்கன்னா பெருசாக வரும். 2 மீட்டருக்கு, 3 மீட்டருக்கு, 10 மீட்டருக்கு, ஏன் 20, 30 மீட்டருக்கு எவ்வளோ அடிக்கு வேணுமோ அந்த அடிக்கு வைப்போம்ல. அந்த மாதிரி இந்த சிறுகுடல் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசிலால் ஆன ஒரு பெரிய பைப் அப்படின்னே வச்சுக்கலாம். ஒரு பெரிய பைப்பு மசிலில், அதாவது தசைகளால் ஆன ஒரு பெரிய பைப், ஒரு பாதை மாதிரி அது இருக்கும். அது வழியாக உணவானது டைஜஷன், அதாவது செரிமானம் நடக்கும்போது அதன் வழியாகவும் பயணித்து வெளியே வரும். அதாவது இரைப்பையிலிருந்து ஒரு பர்டிகுலர் பகுதி, முதல் பகுதியான டைஜஷன், உங்களுக்கு வாயிலேருந்தே ஆரம்பிக்கிற அந்த டைஜஷன் வந்து வாயில் ஆரம்பித்து அங்கேருந்து உணவு குழுமமாக மாறி உங்களோட உணவுக்குழல் வழியாக இரைப்பைக்கு வந்து, இரைப்பையில் இருந்து சில பெரிய மூலக்கூறுகளெல்லாம் அந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலத்தால் உடைக்கப்பட்டு, பெரிய மூலக்கூறுகள் சின்ன மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டு, அங்கே சில பொருட்கள் வந்து உங்களுக்கு ஜீரணம் செய்யப்பட்டு, மீதி விஷயங்கள் எல்லாம் கைம் அப்படிங்கிற உணவு கூழ்மமாக வந்து வெளிவரும். அப்படி வரக்கூடியதானது இந்த சிறுகுடலில் பயணிக்கும். இந்த பாதை வந்து இது எப்படி இருக்கும் நம்ம இப்போ பார்த்தோம். ஒரு பெரிய டியூப், வாட்டர் டியூப் மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மசிலால் ஆன ஒரு டியூப்பு, அந்த டியூப்பு வழியாக பயணித்து அங்கே நிறைய வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட டைஜஷன் நடக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய பித்த நீர், கணைய நீர், அப்புறம் சிறுகுடல்லையே சுரக்கக்கூடிய சில சுரப்பு நீர்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பொருளையும் டைஜஷன் பண்ணி கொடுக்கும். அதாவது உடைச்சி உடம்புக்கு தேவையான சக்தியாக மாற்றி கொடுக்கும். அப்படி மாற்றக்கூடிய சக்தியை இந்த சிறுகுடலில் இருக்கக்கூடிய வில்லி அப்படின்னு சொல்லுவோம். குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லலாம். விரல் மாதிரி, விரல் நீட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் வந்து இந்த சத்துக்கள் உரியப்பட்டு இரத்தத்தில் கலந்து உடம்புக்கு எங்கெல்லாம் தேவையோ இரத்தத்தின் மூலமாக கடத்தப்படும். இந்த எல்லா வேலையுமே வந்து சிறுகுடலில் நடக்கும். இந்த உறிஞ்சப்படாத அல்லது டைஜஷனில் நம்ம உடம்புக்கு தேவையில்லை அப்படிங்கிறது சக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சாரமெல்லாம் உறிஞ்ச பிறகு மீதம் இருக்கிற சக்கையானது பெருங்குடலோட இணைக்கப்பட்டு பெருங்குடலுக்கு போயிடும். பெருங்குடலில் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய, மீதம் இருக்கக்கூடிய நீரும் உறிஞ்சப்படும். ஒரு சில வேதிப்பொருட்களும், உங்களுக்கு சத்துக்களும் சில மினரல்ஸும் உறிஞ்சப்பட்டுட்டு அதுக்கப்புறமா அது மலமாக இருக்கப்பட்டு உங்களுக்கு மலக்குடல் வழியாக வெளியே வரும். ஸோ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறது வந்து சத்துக்கள் உறிஞ்சப்படக்கூடிய வேலை. அது வந்து இங்கே சிறுகுடலில் தான் நடக்குது. இப்போ ஒருத்தருக்கு என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பே வைக்க மாட்டேங்குது, எனக்கு பசியே அடங்க மாட்டேங்குது, இல்லை எனக்கு பசிக்கவே இல்லை, எனக்கு அந்த உணவு சார்ந்த அந்த உணவும் நான் உட்கொள்ளக்கூடிய உணவும் அதுக்கான ப்ராப்பர் ஜீரணமும் எனக்கு சரியில்லை அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாலும், யாருக்கெல்லாம் நம்ம இந்த தொந்தரவு இருக்குன்னு நம்ம பார்த்தாலும், முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு உறுப்பாக இருக்கக்கூடியது சிறுகுடல். ஏன்னா இங்கே தான் பெரும்பாலான சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படுது. உடம்பில் சக்தியாக, அதாவது அந்த சத்துக்கள் வந்து உடலுக்கு தேவையான, உடல் பயன்படுத்திக்கக்கூடிய விதமான மூலக்கூறுகளாக மாற்றப்பட்டு சத்துக்களாக இரத்தத்தில் கலந்து அதன் மூலமாக உடல் முழுக்க உங்களுக்கு கடத்தக்கூடிய வேலை, உடல் வந்து பயன்படுத்திக்கக்கூடிய வேலை செய்யுது. இந்த சிறுகுடலில் என்ன தொந்தரவு நடந்தாலும் உங்களுக்கு சத்துக்கள் உறிஞ்சுதல் பாதிக்கப்படும். இல்லை சரிவர ஜீரணமாகாமல் அது சக்கையோடு சேர்ந்து உங்களுக்கு
அடுத்ததாக பெருங்குடலுக்கு வெளியேற்றப்பட்டு அங்கேருந்து மலக்குடலுக்கு மலமாக வெளியேறிடும். அப்போ உங்களுக்கு வந்து சத்துக்கள் உறிஞ்சி உங்கள் உடலானது அந்த பொருளை பயன்படுத்தணும், அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய சிறுகுடலின் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். இந்த சிறுகுடல் தான் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்புனே சொல்லலாம். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஒரு தோலாலான அதாவது தசைகளால் ஆன பையை வந்து நம்ம மடித்து லேயராக மடித்து வைக்கும்போது, இப்போ ஒரு பெரிய 5 மீட்டர் பெரிய புடவையோ இல்லை பெரிய ஸ்க்ரீன் துணியையோ நம்ம வந்து சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணி மடித்து சின்னதாக ஒரு விஷயத்தில் வச்சிடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த லாங் மஸ்குலார் டியூப் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இது வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, இறைவன் நம்ம உடம்புக்குள்ளே மடக்கி 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 ஒரு அரை அடி கூட இருக்காது, உங்களோட கை அகலத்துக்கு கூட இருக்க உங்களோட தொப்புள் பகுதியில் பின்பக்கமாக அமைஞ்சிருக்கு. அதாவது தொப்புளை ஒட்டியே சிறுகுடலானது அமைஞ்சிருக்கு. நீங்கள் கை வச்சிங்கன்னா, தொப்புளில் உங்களோட உள்ளங்கையை வச்சிங்கன்னா உங்களோட கை அளவுக்கு தான் உங்களோட சிறுகுடல் வந்து இருக்க போகிறது. ஆனால் அதுக்குள்ளே அதை வந்து ஒரு நீளமான டியூபை அடுக்குகளாக மடித்து வச்ச ஒரு அடுக்குகளாக வந்து இந்த சிறுகுடலானது அமைஞ்சிருக்கு. சிறுகுடலை பற்றி நம்ம முக்கியமாக என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தோம். இது வந்து பெரிய மூலக்கூறுகளை சின்ன சின்ன மூலக்கூறுகளாக உடைக்குது. ஃபர்தராக உடல் வந்து ஜீரணம் பண்ணக்கூடிய வகையில் வேதியியல் மாற்றமும் செய்து உடலுக்கான தேவைக்கு ஏற்றபடியான ஒரு தன்மையில் அந்த சத்துக்களை வந்து பிரித்து கொடுக்குது. ரெண்டாவது, பிரித்து எடுத்த சத்தை உங்களுக்கு ஜீரணம் பண்ணி கொடுக்குது. அதாவது உடலுக்குள்ளே உறிஞ்சி ரத்தத்தில் கலந்து உங்கள் உடலுக்கு பயன்படக்கூடிய வேலைகளை செய்யுது. மூன்றாவதாக, சத்துக்கள் அல்லாத, அதாவது உடலுக்கு ஜீரணம் ஆகாத அல்லது உடலுக்கு தேவையில்லாத பொருட்களை சக்கையாக மாற்றி உங்களுக்கு வந்து பெருங்குடலுக்கு அனுப்பி அதன் மூலமாக மலக்கழிவுகளாக வெளியேற்றுறதுக்கும் இந்த சிறுகுடலானது உதவியாக இருக்குது. சிறுகுடல் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம். ஜீரண மண்டலத்தோட ஒரு பகுதி, ஒரு மிக நீளமான தசையால் ஆன ஒரு டியூப் அப்படின்னு நம்ம இந்த சிறுகுடலை சொல்லலாம். அண்ட் முக்கியமாக பெரும்பாலான ஜீரணம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சிறுகுடலில் தான் நடக்குது. சக்தியும் சரி சத்துக்களும் சரி சிறுகுடலில் தான் உறிஞ்சப்பட்டு அதன் மூலமாக தான் நம்ம உடலோட மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுது. சிறுகுடல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். நம்மளுடைய உடலில் அப்டமன் கேவிட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. இதனுடைய அந்த லாங் மஸ்குலர் டியூப்னு நம்ம பார்த்தோம். டியூபோட முதல் பகுதி எங்கே ஆரம்பிக்குது, நம்மளோட இரைப்பையில் பைலோரிக் அப்படிங்கிற இடத்துல, பைலோரிக் ஸ்பிங்க்டர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்து தொடங்கி உங்களுக்கு அடிவயிறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வலது பக்கத்தில் உங்களுக்கு சீலியாக் அப்படிங்கிற பெருங்குடலோட பகுதியில் வந்து இந்த சிறுகுடல் வந்து இணைஞ்சு தன்னோட பாதையை வந்து முடிச்சுக்குது. சிறுகுடலோட நீளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒருத்தருக்குமே அதனுடைய அளவானது மாறுபடும். சுமாராக உங்களுக்கு வந்துட்டு 2.75 மீட்டர் நீளம் இருக்கும், இல்லைன்னா 9 அடி அப்படின்னு சொல்லலாம். அதில் இருந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து 10.49 மீட்டர் அல்லது 34.4 அடி வரைக்கும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் சராசரியாக மனுஷங்களோட சிறுகுடல் அப்படிங்கிறது 3 மீட்டர்லேருந்து 5 மீட்டருக்குள்ளே வேறுபட்டு இருக்குது. நபருக்கு நபர் அவரோட உயரம், உடல் வடிவம், உருவம், அவங்களுடைய தன்மை, அதுக்கேற்ற மாதிரி சிறுகுடலோட அளவும் வந்து மாற்றம் பெறுகிறது. இப்போ நம்ம சிறுகுடல் வந்து அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே பார்க்கும்போது, குறிப்பாக மம்மல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாலூட்டிகள், அதாவது நஞ்சுக்கொடி சார்ந்து அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பாலூட்டிகள் இனத்தில் எல்லாவற்றுக்குமே இந்த சிறுகுடலோட செயல்பாடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அசை போடும் விலங்குகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பசு மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அது ஜீரணத்தை பண்ணுறதுக்கு இந்த அசை போட்டு திரும்ப அந்த உணவை உள்ளே அனுப்பி ஜீரணம் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி ஜீரண மண்டலங்கள் மட்டும்தான் சில விதிவிலக்காக இருக்கும். மீதி அனைத்து இருக்கக்கூடிய அந்த மம்மல்ஸ் பாலூட்டிகள் அனைத்துக்குமே இந்த சிறு குடல் அப்படிங்கிறது ஜீரண மண்டலங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். சில சமயங்களில் முதுகெலும்பே இல்லாத உயிரினங்களாக இருக்கக்கூடிய புழுக்கள் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெருங்குடல் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஜீரண மண்டலத்தையுமே குறிக்குது. மம்மல்ஸ் அப்படிங்கிற பாலூட்டிகளில் ஜீரண மண்டலத்தோட தன்மை ஒரே மாதிரி தான் இருக்கும்.
பசுக்கள் மாதிரி விஷயங்களில் மட்டும் இந்த பாலூட்டிகளில் வித்தியாசப்படும். புழுக்கள் மாதிரி முதுகெலும்பில்லாத விஷயங்களில் பெருங்குடலே ஜீரண மண்டலத்தை குறிச்சிடுது. சிறுகுடல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். நம்மளுடைய அப்டமன் கேவிட்டியில் அமைஞ்சிருக்கு. இரைப்பையோட ஒரு பகுதியை ஆரம்பித்து அது மடிப்புகளாக வைக்கப்பட்டு பெருங்குடலோட இணைஞ்சு இதோட வேலை முடியுது. அதை சுற்றி உங்களுக்கு பெருங்குடல் அமைஞ்சிருக்கு. சிறுகுடலோட நீளம் தோராயமாக மனிதர்களில் 3 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் வரை வேறுபடும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு நபருக்குமான அவருடைய உயரம், உருவம், அவருடைய உடல் தன்மைக்கு ஏற்றப்பாறு அந்த சிறுகுடலோட அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது நீண்ட ஒரு மஸ்குலர் பைப், அதாவது தசைகளால் ஆன ஒரு டியூப் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னும் நம்ம பார்த்தோம். சில நேரங்களில் உயரமாக இருக்கிற மனிதர்களுக்கு நீளமான சிறுகுடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது, மனிதர்கள் இறந்த பிறகு உங்களுக்கு குடல் காலியாக இருக்கக்கூடிய நிலையிலையும் அதனுடைய நீளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் இங்கே சொல்கிறாங்க. சிறுகுடலோட விட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3 சென்டிமீட்டர் நீளம். அதாவது தோராயமாக ஒரு அங்குல அளவுக்கு தான் இருக்கும். அதனால தான் இது சிறுகுடல். நீளத்தில் பெருசாக இருந்தாலும் இதனுடைய விட்டம் குறைவாக இருக்கிறதால தான் இதை சிறுகுடல் அப்படின்னு நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ சிறுகுடலில் இருக்கக்கூடிய அந்த குடல் உறிஞ்சிகள், விரல் நீட்சிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவைகளுக்குள்ளேயும் குட்டி குட்டியாக விரல் நீட்சிகள் மைக்ரோவில்லை அப்படின்னு சொல்கிற அந்த விரல் நீட்சிகள் இருக்கும். இது எல்லாமே அந்த செயல்பாடுகள் நடக்கும்போது விரியும் இல்லையா, அப்படி விரியும் போது உங்களுக்கு தோராயமாக சிறுகுடலோட ஒரு அந்த சவ்வோட பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 சதுர மீட்டர்கள் அளவுக்கு விரியுது அப்படின்னும் சொல்கிறாங்க. சிறுகுடலோட அமைப்பை பார்க்கலாம். எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம், அப்டமன் கேவிட்டியில் பார்த்துருக்கோம். ஒரு சுருட்டி வைக்கப்பட்ட, மடித்து வைக்கப்பட்ட ஒரு மஸ்குலர் டியூப் அப்படின்னு நம்ம சிறுகுடலை பார்த்துருக்கோம். அப்டமன் கேவிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த டியூப் மடித்து வைக்கப்பட்டிருக்கு. இதை சுற்றி பெருங்குடலானது ஒரு பார்டர் மாதிரியான ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. நீங்கள் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நீளமான பிங்க் அல்லது சிகப்பு நிற ஒரு டியூபு நிறைய மடிப்புகளோடு அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் நமக்கு இதை பார்க்கும்போது அதனுடைய அமைப்பானது தெரியும். இதனுடைய அகலம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால, அதாவது பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் நம்ம பார்க்கும்போது சிறுகுடலோட அந்த அகலமானது, விட்டமானது ரொம்ப சின்னதாக இருக்கிறது தான் இதுக்கு சிறுகுடல் அப்படிங்கிற பெயர் காரணத்தை கொடுத்துருக்கு. தோராயமாக 22 அடிகள் நீளத்திலோட இந்த சிறுகுடல் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இதனுடைய அந்த மிகப்பெரிய நீளமான பகுதியானது எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, நிறைய ஃபோல்ஸ், நிறைய மடிப்புகளோடு இருக்கிறதால அந்த சின்ன இடத்துல அது அடங்கிடுது. இந்த மடித்து வைக்கப்பட்ட அந்த மஸ்குலர் டியூபை நீங்கள் விரிக்கும்போது சில நேரங்களில் அதை ஒரு டென்னிஸ் கோர்ட்டோட அளவுக்கு அது விரியக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறுகுடல் சின்ன சின்ன மடிப்புகளாக உங்களுக்கு மடித்து வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய லேயர்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தசைகள், அந்த டியூபோட அந்த சுவர்களெல்லாம் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய திசுக்களாலும், தசை நார்களாலும், நரம்புகளாலும், இரத்த குழாய்களாலும் நிறைஞ்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள இந்த நிணநீர் மண்டலத்திற்கான சுரப்பிகளும் இங்கே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த செல்களின் அமைப்புமே இங்கே இருக்குது. சிறுகுடல் உங்களுக்கு உணவை உடைக்கக்கூடிய தன்மை மட்டும் இல்லை, உணவில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் செய்து இது நிணநீர் மண்டலத்தோட ஒரு குட்டி பகுதியாகவும் இந்த சிறுகுடல் அப்படிங்கிறது செயல்படுது. இப்போ சிறுகுடலில் எத்தனை பகுதிகளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிறுகுடல் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதலாவது டியோடினம் அல்லது முன் சிறுகுடல், அடுத்ததாக ஜெஜுனம் அல்லது நடு சிறுகுடல், இறுதியாக இருக்கக்கூடியது ஈலியம் அல்லது பின் சிறுகுடல். டியோடினம் பற்றி இப்போ பார்க்கலாம். டியோடினம் அப்படிங்கிறது சிறுகுடலோட முதல் பகுதியோட பேர். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இரைப்பையோட பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து
உங்களுக்கு கனெக்ஷன் வருது. அதாவது இரைப்பையோட தொடர்பில் பைலோரஸ் அப்படிங்கிற பகுதியில் அங்கே முடியக்கூடிய அந்த பைலோரிக் ஸ்பிங்க்டரில் தொடங்கி உங்களுக்கு ஒரு சி வடிவமான ஒரு வளைவாக இறங்கி உங்களுக்கு அந்த வளைவுக்குள்ளே வந்து பேங்க்ரியாஸ் உட்காந்துருக்கும். அந்த பேங்க்ரியாஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பேங்க்ரியாஸை சுற்றி ஒரு சி வடிவத்தை கொடுத்து டியோடினல் ஜுஜுனல் ஃப்ளெக்ஷர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது அதற்கு அடுத்த ஜுஜுனம் அப்படிங்கிற பகுதியில் முடிவடையுது. இந்த டியோடினல் ஜுஜுனல் ஃப்ளெக்ஷர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வயிற்றுக்குழின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்டமினல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த வயிற்று பகுதியோட சுவரோட உங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த இணைக்கப்பட்ட அந்த திசுவுக்கு பேர் என்னென்னா லிகமெண்ட் ஆஃப் ட்ரெய்ட்ஸ். டியோடினம் வந்து மேலும் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுது. அவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுப்பீரியர் டியோடினம் அல்லது ஆம்புலா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிசெண்டிங் டியோடினம், ஹாரிசான்டல் டியோடினம் அண்ட் அசெண்டிங் டியோடினம். இந்த மேல் பகுதி மட்டும்தான் வந்து உங்களுக்கு வயிற்றோட அந்த சுவர் பகுதியோட இணைஞ்சிருக்கு. மீதி எல்லாமே மறைவாக தான் உள்ளே இருக்குது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கணையம் வந்துடுது. அதுக்கப்புறம் பெருங்குடல் பகுதி எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இதனுடைய 2வது பகுதி வந்து வலது சிறுநீரகத்தை ஒட்டி கீழ்ப்புறமாக இறங்குது. மேலும் கணையத்தோட தலைப்பகுதியை ஒட்டியும் அமைஞ்சிருக்கு. அதற்கு பின்னாடி இருக்கிறது வந்து உங்களுக்கு கணையத்தோட நாளமும், அதாவது பான்க்ரியாட்டிக் டக்டும், பித்த நாளமும், பைல் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளமும் இணையுது. இந்த இடத்துக்கு வந்து வேட்டரின் விரிவு அப்படிங்கிறது பேர். அந்த அமைப்போடு சேர்ந்து முன் சிறுகுடலில் வந்து இணைவு வந்து நடக்கிறது. இந்த கணைய நீருக்கான நாளமும் பித்த நீருக்கான நாளமும் இணையக்கூடிய இடத்த வந்து டியோடினல் பாப்பிலா அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டர் விரிவு அல்லது டியூபர்கல் ஆஃப் வேட்டர் அப்படிங்கிற பேரோடவும் அழைப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஸ்பிங்க்டருக்கு வந்து ஹெப்படோ பான்க்ரியாட்டிக் ஸ்பிங்க்டர் அப்படிங்கிறது பேர். இந்த ஸ்பிங்க்டர் என்ன பண்ணுது, இந்த சுருக்கு தசை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கணையத்திலிருந்தும் கணையத்திலேருந்து வரக்கூடிய கணைய நீரும் பித்த நீரும் வந்து உள்ள சுரப்பு நடக்குது இல்லையா, அந்த சுரப்பை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த சுருக்கு தசை வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக முன் சிறுகுடல் இந்த டியோடினத்தோட 3வது பகுதி மகாதமனியை ஒட்டி 4வது பகுதியும் அமைஞ்சிருக்கு. அதாவது கணையத்தோட கீழ் விளிம்பு கூட உங்களுக்கு டியோடினத்தோட 3வது பகுதியும், மகாதமனியை ஒட்டி டியோடினத்தோட 4வது பகுதியும் வந்து அமைஞ்சிருக்கு. அதற்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஜுஜுனம் அப்படிங்கிற நடு சிறுகுடல் பகுதி வந்து ஆரம்பிச்சிருது. இந்த முன் சிறுகுடல் பகுதியில் இந்த பைலோரிக் ஸ்பிங்க்டர்லேருந்து ஆரம்பித்து வரக்கூடிய இந்த பகுதியில் தான் வந்து உங்களுக்கு கணைய நீர் பித்த நீர் அப்படிங்கிற அந்த 2 செரிமான நீர்களும் இணையுது. அதே போல் இரைப்பிலேருந்து வரக்கூடிய கைம் அப்படிங்கக்கூடிய உணவு கூழ்மமானதும் வந்து இங்கே இணையுது. இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு புரதங்களும் கொழுப்பும் வந்து செரிமானம் நடக்குது. இரைப்பைக்குள்ளே வந்து அந்த ஆசிடால் உங்களுக்கு இரைப்பையோட சுவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு சளிப்படலம் இருக்குதுன்னு படித்தோம் இல்லையா. அதே மாதிரி சிறுகுடலும் முழுக்கவுமே வந்து அந்த அமிலங்களாலேயோ அந்த சுரப்பு நீர்களாலேயோ பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இங்கேயுமே வந்து உள்பகுதியில் வந்து ஒரு சளி படலம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சளிப்படலத்தில் வந்து பைகார்பனேட்டுகள் வந்து நிறைந்திருக்கும். இந்த கார சுரப்பு வந்து இங்கே ஏற்படும். கார நீரை சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகளுக்கு வந்து சிறுகுடலில் இருக்கிற சுரப்பிகளுக்கு பிரன்னர் சுரப்பிகள் அப்படிங்கிறது பேர். இந்த பிரன்னர் சுரப்பிகள் மூலமாக வரக்கூடிய கார சுரப்புகளும் உங்களுக்கு கணையத்திலேருந்து வரக்கூடிய பைகார்பனேட்டு காரத்தோடு இணைந்து உங்களுக்கு உணவை வந்து அல்கலைனா, அந்த உணவு கூழ்மத்தை வந்து அமிலத்தன்மையிலிருந்து காரத்தன்மையில் ஆக்கி நடுநிலையாக மாற்றி செரிமானத்துக்கு உகந்ததாக மாற்றி கொடுக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜுஜுனம், அதாவது நடு சிறுகுடல் பகுதி. இந்த பகுதி தான் சிறுகுடலோட மையப்பகுதியாக காணப்படுகிறது. இப்பகுதி வந்து முன் சிறுகுடலோட இறுதி பகுதி
முன் சிறுகுடலை இணைக்குது. இதனுடைய இறுதியாக வந்து ஈலியம் அப்படிங்கிற சிறுகுடலோட அடுத்த பகுதியை வந்து இணைக்குது. இதுக்கு இரண்டுக்கும் நடுவில் வந்து அமைஞ்சிருக்கு. எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே படித்தோம். முன் சிறுகுடல் வந்துட்டு உங்களுக்கு டியோடினோ ஜுஜுனல் ஃப்ளெக்ஷர் அப்படிங்கிற இடத்துல நடு சிறுகுடலோட இணையுது அப்படின்னு படித்தோம். இது எங்கே இருக்குன்னா மேல் பகுதியில் வயிற்று அப்டமனோட லெஃப்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து முழுக்க அப்டமின் வாலோட, அதாவது வயிற்று பகுதியோட சுவரோட கனெக்ஷனே கிடையாது. இதை பாதுகாக்கிறது வந்து அந்த பெரிட்டோனியம் அப்படிங்கிற அந்த கவருக்கு உள்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த தசை வந்து உங்களுக்கு முன் சிறுகுடலையும் நடு சிறுகுடலையும் வந்து உங்களுக்கு பிரிக்குது. மெசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தசையாலான ஒரு வலைப்பின்னல் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். முன் சிறுகுடலோட சுவரோட தடிமனை விட ஜுஜுனம் அப்படிங்கிற இந்த நடு சிறுகுடலோட சுவர் வந்து கொஞ்சம் தடித்து தான் காணப்படும். இங்கே வந்து நிறைய வட்ட வடிவமான மடிப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பகுதி வந்து சுமார் 2.5 மீட்டர் நீளம் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. இந்த வட்ட மடிப்புகளில் திசுக்களும் விரலிகள், அதாவது விலை அப்படின்னு சொல்லக்கூடிய விரல் நீட்சிகளும் அமைஞ்சிருக்கு. இவை வந்து அப்சார்ப்ஷன், அதாவது உறிஞ்சும் வேலை செய்யும்போது விரிவடையும், மற்ற நேரங்களில் சுருங்கி அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு சர்க்கரை அப்படிங்கிற குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், இந்த மாதிரியான செரிமான விளைபொருட்கள் வந்து இரத்தத்தில் உறிஞ்சப்படுது. அதாவது உணவில் செரிமானம் செய்யப்பட்டு கொழுப்புகளும் அமினோ அமிலங்களும் வந்து உறிஞ்சப்படுகிறது. இதன் மூலமாக இந்த பகுதியில் தான் வந்து உங்களுக்கு இரத்தத்தோட இந்த பொருட்கள் வந்து கலக்கவும் படுகிறது. இந்த விரலிகளை பற்றி, அதாவது இந்த வில்லைஸை பற்றி நம்ம அடுத்த வருதில் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஈலியம் எப்படி இருக்குது, அதாவது கடைசி சிறுகுடல் என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு விரல் நீட்சிகளை பற்றி படிக்கலாம். ஈலியம் இதுதான் வந்து சிறுகுடலோட இறுதி பகுதி, பின் சிறுகுடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி. 3 மீட்டர் நீளம் வந்து இது ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நடு சிறுகுடலில் இருக்கிறது போலவே இங்கேயும் விரலிகள், அதாவது வில்லைஸ் அப்படிங்கக்கூடிய அந்த விரல் நீட்சிகள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் முக்கியமாக வைட்டமின் B12 மற்றும் பித்த அமிலங்கள், அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய சில சத்து பொருட்கள், எஞ்சியுள்ள சத்து பொருட்கள் இவை எல்லாமே வந்து உறிஞ்சப்படுகிறது. பின் சிறுகுடல் வந்து சந்திப்பில் வந்து பின் சிறுகுடலும் பெருங்குடல் வாயும் வந்து இணையுது. இதை வந்து ஈலியோசீக்கல் ஸ்பிங்க்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுஜுனம், அதாவது நடு சிறுகுடலும் பின் சிறுகுடலும் உங்களுக்கு வந்துட்டு வயிற்றுக்குழியில் அப்டமன் கேவிட்டியில் தொங்கு சவ்வுகளால் வந்து இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, அப்டமன் கேவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உறை, இந்த உறுப்புகளை எல்லாம் கவர் பண்ணி பாதுகாக்கக்கூடிய அந்த உறை, தமனிகள், நரம்புகள், அதாவது பிளட் வெசல்ஸு, அப்புறம் லிம்பட்டிக் வெசல்ஸ் எல்லாமே இணைஞ்சு ஒரு வலை போன்ற அமைப்பு வந்து உங்களுக்கு உருவாக்குது. இதன் மூலமாக வந்து இந்த சிறுகுடலுக்கான பகுதி வந்து வயிற்றுக்குழியில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஈலியம் பகுதியில் இருந்து சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு எஞ்சி இருக்கிற அந்த உணவு கூழ்மமானது சக்கைகளாக மாற்றப்பட்டு உங்களுக்கு பெருங்குடலுக்கு கடத்தப்படுகிறது. சிறுகுடலுக்கான இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீலியாக் தமனியில் இருந்தும் மேல் குழாய் தமனியில் இருந்தும் கிடைக்கிறது. இவை இரண்டுமே வந்து மகா தமனியோட கிளைகளாகும். மேல் கணைய சிறுகுடல் தமனி வழியாக சீலியாக் தமனியிலிருந்தும், கீழ்கணைய சிறுகுடல் தமனி வழியாக மேல் குடல் இணைய தமனியிலிருந்தும் முன் சிறுகுடலானது இரத்தத்தை பெறுகிறது. இந்த இரண்டு தமனிகளுக்குமே முன்புற மற்றும் பின்புற கிளைகள் வந்து இருக்குது. மற்றும் இந்த இரண்டு கிளைகளுமே நடுக்கோட்டில் சந்தித்து ஒரு பின்னல் போன்ற அமைப்பு வந்து கொடுக்குது. நடு சிறுகுடலும் ஈலியமும் மேல்குடல் இணைய தமனியிலிருந்து இரத்தத்தை பெறுகிறது. மேல்குடல் இணைய தமனியின் கிளைகள் வந்து குடலோட உறைக்குள்ள பல வளைவுகளை, அதாவது ஃபோல்ஸை வந்து உருவாக்குது. இவை பல அடுக்குகள் வரை ஆழமானவையாக இருக்கிறது. நேரான குழல்கள் என்று அழைக்கப்படும் நேர் இரத்த குழாய்கள் நடு சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடல் பகுதிகளுக்கு நெருக்கமான வளைவுகளில் பயணம் செய்கிறது.
அடுத்ததாக திசு அமைப்பியல் ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். முன் சிறுகுடல், நடு சிறுகுடல், ஈலியம் இவை எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம நுண்ணோக்கியில் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய அடுக்குகளில் சில முக்கியமான வேறுபாடுகள் இருக்குது. என்னென்ன அடுக்குகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது உணவு குழலோட வெளிப்படலம் தசை அடுக்கு, சளிப்படல கீழடுக்கு, சளி சவ்வு, அதில் சீதத்தசை, சளிச்சவ்வில் லூமினா ப்ரோஃபியா அடுக்கு, சளிச்சவ்வில் குடலோட புறத்தோல் அடுக்கு. இதை மியூகோசா, சப்மியூகோசா, மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னா அண்ட் சீரோசா அப்படிங்கிற மாதிரியான பெயர்களில் ஆங்கிலத்தில் நம்ம அழைக்கலாம். வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈலியத்திலையும் உங்களுக்கு உணவுக்குழல் வெளிப்படல தசை அடுக்கு இருக்குது. அதாவது மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னா அண்ட் சீரோசா அடுக்குகள் இருக்குது. உங்களுக்கு ஜுஜுனம் அப்படிங்கிற நடு சிறுகுடல்லையும் ஈலியம் அப்படிங்கிற பின் சிறுகுடல்லையும் விரல் நீட்சிகள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஈலியம் பகுதியில் உங்களுக்கு நிணநீர் சுரப்பிகள் அமைஞ்சிருக்கு. அது போலவே இந்த ஃபோல்ஸ், சர்க்குலர் ஃபோல்ஸ் அப்படிங்கிற அந்த மடிப்புகள் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா டியோடினத்திலையும் ஜுஜுனம் பகுதியிலையும் அமைஞ்சிருக்கு. இன்டெஸ்டினல் வில்லி அப்படிங்கக்கூடிய விரல் நீட்சிகள் உங்களுக்கு மியூகோசா அப்படிங்கக்கூடிய அந்த சளி படல அடுக்கில் அமைஞ்சிருக்கு. அவை கொஞ்சம் நீண்ட மாதிரி, அதாவது அந்த தசை பகுதியிலிருந்து கொஞ்சம் நீண்ட மாதிரி நீட்சிகளாக அமைஞ்சிருக்கு. இந்த நீட்சிகளுக்கு இடையில தான் உங்களுக்கு சுரப்பு நீர்கள், அதாவது சிறுகுடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் அமைஞ்சிருக்கு. இவை ஜீரணத்துக்கு தேவையான சுரப்பு நீர்களை சுரக்கின்றன. அடுத்ததாக மைக்ரோவில்லி அப்படிங்கிறது ஒன்று. இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வில்லிகள் அப்படிங்கிற விரல் நீட்சிகளுக்கு உள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பேயர்ஸ் பேச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இவை தான் நிணநீர் மண்டலத்துக்கான ஒரு பகுதியாக இந்த சிறுகுடலோட தோள்கள், அதாவது அந்த லேயர்ஸில் அமைஞ்சிருக்கு. இது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அசோசியேட்டட் லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ அப்படிங்கக்கூடிய டிஷ்யூவோட ஒரு பகுதியாக இந்த பேயர்ஸ் பேச்சஸ் அமைஞ்சிருக்கு. இவை ஈலியம் பகுதியில், அதாவது பின் சிறுகுடல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பிரன்னர் கிளான்ஸ். இவை சப்மியூகோசா அப்படிங்கிற பகுதியில் டியோடினத்தில் அமைஞ்சிருக்கு. இவை தான் சளி படலத்தை உருவாக்கக்கூடிய சுரப்பிகளாக அமைந்திருக்கிறது. இவை காரநீர் சுரப்புகளை கொடுக்குது. இந்த சுரப்புகள், காரநீர் சார்ந்த சுரப்புகள் தான் உங்களுடைய சிறுகுடலுக்கான சுவரை அரிக்காமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்கிறது. சிறுகுடலோட வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கருப்பையில், அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது, குழந்தையாக சிசுவாக உருவாகும்போது சிறுகுடல் உங்களுக்கு 5வது வாரத்துலேருந்து ஆரம்பித்து 10வது வாரத்துக்குள்ளே வளர்ந்து முடிச்சிருது. இது சுருளாக வளர்ந்து உங்களுடைய தொப்புல துருத்தி நிற்கிது. 10வது வாரத்தோட முடிவுக்குள்ளே அந்த சுருள் மறுபடியும் உடலுக்குள்ளே, வயிற்றுக்குள்ளே இழுக்கப்பட்டு உங்களுக்கு முழு சிறுகுடலானது உருவாகி விடுகிறது. சிறுகுடலுடைய செயல்பாடு இதை நம்ம பார்க்கும்போது வயிற்றில் இருந்து வரக்கூடிய உணவு குடல் வாய் வழியாக குடல் சுருங்கு தசை, அதாவது பைலோரிக் ஸ்பிரிங்டர் அப்படிங்கிற அந்த சுருக்கு தசை மூலமாக முன் சிறுகுடலோட அனுமதிக்கப்படுகிறது. செரிமானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான ரசாயன செரிமான நிகழ்வுகள் சிறுகுடலில் தான் நடக்குது. சிறுகுடல் செயல்படுவதற்கு பல செரிமான நொதிகளை உங்களுக்கு கல்லீரலும் கணையமும் சுரக்குது. இந்த சுரப்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கணைய குழாய் வழியாக உங்களுக்கு சிறுகுடலுக்குள்ளே நுழையுதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய நீரும் கணைய நொதியும் இணைந்து கால்சிட்டோசின் அப்படிங்கிறக்கூடிய ஒரு கணைய சுரப்பு மூலமாக, என்சைம் மூலமாக உங்களுக்கு சிறுகுடலுக்குள்ளே நுழையுது. டைஜஸ்டிவ் ஜூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகுடலில் சுரக்கக்கூடிய இயக்கு நீரும் அதாவது சுரப்பு நீருமே உங்களுக்கு சிறுகுடலோட உறிஞ்சப்படும் சக்திக்கு, டைஜஷனுக்கு உதவியாக நிற்கிது. இந்த டைஜஸ்டிவ் ஜூசஸ் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வயிற்றிலிருந்து அமிலத்தன்மையோடு வரக்கூடிய அந்த உணவை நடுநிலையாக்கி உங்களுக்கு சிறுகுடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கும் வேலையை
கார்போஹைட்ரேட்டுகள், புரதம் அப்படிங்கிற புரோட்டீன்ஸ், கொழுப்பு, உயிர் சத்துன்னு நம்ம சொல்லக்கூடிய வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிம சத்துகள், இந்த மாதிரி பலவேறு சத்துகள் வந்து உங்களுக்கு இந்த ஜீரண மண்டலத்தின் வழியாக தான் உடம்புக்குள்ளே வந்து நுழையுது. அப்படி நுழையும் போது இதில் கார்போஹைட்ரேட்டுகள், புரதம் மற்றும் கொழுப்பு முதலிய சத்துகள் வந்து சின்ன சின்ன மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டு சிறுகுடலில் தான் வந்து உட்கிரகிக்கப்படுகிறது, உறிஞ்சப்படுகிறது. இந்த நிகழ்வு வந்து சிறுகுடலில் தான் நடக்குது. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டும் புரதங்களும் இரத்த குழாய்கள் மூலமாகவும், கொழுப்பானது நிணநீர் நாளங்கள் மூலமாகவும் உட்கிரகிக்கப்படுகின்றன. அதாவது அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே நடக்குது. இந்த புரதங்கள் அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற உட்கிரகிக்கப்படுவதற்கு முன்னாடி சின்ன சின்ன பெப்டைடுகளாகவும் அமினோ அமிலங்களாகவும் சிதைக்கப்படுகின்றன. இந்த புரதங்களோட செரிமானம், புரோட்டீன்ஸ் டைஜஷன் வந்து இரைப்பையில் தொடங்கி சிறுகுடலில் தொடர்ந்து நடக்குது. கணையத்தில் சுரக்கக்கூடிய புரத செரிமானத்துக்கான என்சைம்ஸ் நொதிகள் அப்படிங்கிற ட்ரிப்சின் மற்றும் ஐமோட்ரிப்சின் மற்றும் எலாஸ்டேஸ் அப்படிங்கிற இந்த நொதிகள் வந்து, இந்த என்சைம்ஸ் வந்து புரதத்தை வந்து சின்ன சின்ன பெப்டைடுகளாக சிதைக்குது. அதே போல் சிறுகுடலில் சளிச்சவ்வில் சுரக்கப்படக்கூடிய அமினோ பெப்டைடேஸ்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் டைபெப்டைடேஸும் புரதங்களை வந்து முற்றிலுமாக சிதைத்து அமினோ அமிலங்களாக மாற்றுகின்றன. சிறுகுடலோட மேற்பரப்பு, சைட்டோபிளாசம் போன்ற இடங்களில் வந்து இந்த அமினோ அமிலங்களோட இறுதி செரிமானமானது நடைபெறுகிறது. அடுத்ததாக கொழுப்புகளோட செரிமானம். இங்கே வந்து லிப்பிட்ஸ் அப்படிங்கிற அந்த கொழுப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரால் ஆகவும் சிதைக்கப்படுகின்றன. கணையத்தில் சுரக்கக்கூடிய பான்க்ரியாட்டிக் லைப்பேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியானது இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கொழுப்பு சார்ந்த அமைப்பை வந்து கொழுப்பு அமிலங்களாகவும் கிளைசரைடுகளாகவும் உடைக்கிறது. கல்லீரலில் சுரந்து பித்தப்பையில் சேமித்து வைக்கப்படக்கூடிய பித்த நீர்லேருந்து கிடைக்கக்கூடிய பைல் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்புகள் உதவியோட இந்த பான்க்ரியாட்டிக் லைப்பேஸ் வந்து இந்த உடைக்கக்கூடிய செயலில் வந்து ஈடுபடுகிறது. லைப்பேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீரில் கரையக்கூடிய ஒரு நொதியாக இருக்கிறது. அது வாட்டர் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ட்ரைகிளிசரைட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீரில் கரையக்கூடிய தன்மை இல்லை, நீரை எதிர்க்கக்கூடிய பண்பு தான் வச்சுருக்கு. அதனால் இந்த சூழலில் வந்து பைல் சால்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பித்த நீரில் இருக்கக்கூடிய உப்புகள் வந்து இந்த ட்ரைகிளிசரைடோட இணைந்து இந்த லைப்பேஸ் என்சைம்ஸை வந்துட்டு உங்களுக்கு வில்லிகளில், அதாவது அந்த விரல் நீட்சிகளை ஈர்க்கக்கூடிய தன்மையில் வந்துட்டு இந்த கொழுப்பை மாற்றம் செய்கிறது. அதாவது சிறு சிறு பகுதிகளாக உடைத்து கொடுக்கிறது. உடைக்கப்பட்ட கொழுப்பானது ஊடுருவல் முறையில் உங்களுக்கு சளிச்சவ்வுகளுக்குள்ளே அனுப்பப்படுகிறது. அடுத்ததாக கார்போஹைட்ரேட்டுகளின் செரிமானம். உணவில் காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்டில் மோனோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிற எளிய சர்க்கரையாக வந்து சிறுகுடலில் மாற்றப்படுகின்றன. நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அப்படிங்கிற அந்த மாவு சத்து ஆல்ஃபா அமிலேஸ் அப்படிங்கிற என்சைமால் உடைக்கப்பட்டு சிறுகுடலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபா அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக ஸ்டார்ச்சை வந்து பாலிசாக்கரைடுகளாக மாற்றுது. சிறுகுடலில் இருக்கக்கூடிய மேற்பரப்பு செல்களால் இவை வந்து குளுக்கோஸாக மாற்றப்பட்டு உங்களுக்கு அந்த விரல் நீட்சிகள் மூலமாக, அதாவது சளிச்சவ்வு உயிரணுக்களால் வந்து உள்ளிழுக்கப்படுகிறது, அப்சார்ப்ஷன் வந்து நடைபெறுகிறது. இது இல்லாமல் மீதி எஞ்சி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் வந்து எதுவுமே செரிக்கப்படலை அப்படின்னா அவை வந்து பெருங்குடலுக்கு அனுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய குடல் பாக்டீரியாக்களால் கையாளப்படுகின்றன. பாலிசாக்கரைட்ஸை டாக்டிரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமும் குளுக்கோ அமலைஸும் வந்து சிதைத்து அனுப்புகின்றது. இந்த கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் எல்லாமே வந்து டியோடினம், ஜுஜுனம் அந்த பகுதிகளில் வந்து உங்களுக்கு ஜீரணம் செய்யப்பட்டு உடலுக்குள்ளே கிரகிக்கப்படுகின்றன. ஈலியம் பகுதியில் வந்து உங்களுக்கு விட்டமின் B12 பித்த உப்பும், அதாவது பித்த நீரில் இருக்கக்கூடிய பைல் சால்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களும் மற்ற
ஜீரணப் பொருட்களுமே வந்து உங்களுக்கு ஜீரணத்தால் கிடைக்கக்கூடிய பொருட்களுமே வந்து உங்களுக்கு டியோடினம் மற்றும் ஜிஜினம் அப்படிங்கிறதுல உறிஞ்சப்படாத பொருட்களாக இருக்கவை எல்லாமே வந்து ஈலியத்தில் உறிஞ்சப்படுகிறது. சிறுகுடலோட 3 பகுதியிலுமே வந்து உங்களுக்கு நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களும் வந்து உறிஞ்சப்படுகின்றன. ஜுஜுனம் பகுதியிலையும் ஈலியம் பகுதியிலையும் விரல் நீட்சிகள் அல்லது குடல் நீட்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அவை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த சர்க்குலர் ஃபோல்ட்ஸ் ஆர் வட்ட சுருக்கு தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து இவை கொஞ்சம் நீண்டு காணப்படுகின்றன. இவைகள் வந்து வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வில்லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரலிகள் வந்து அந்த மடிப்புகளில் அமைஞ்சிருக்கு. அதனுடைய ஒரு விரல் நீட்சியோட மடிப்புக்குள்ளேயும் பல நூற்றுக்கணக்கான எபிதீலியல் செல்கள் மூலமாக இன்னும் சின்னதாக மைக்ரோவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த செல்லையும் குட்டி குட்டியாக அந்த நீட்சிகள் வந்து, அதாவது நுண் விரலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் மைக்ரோவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பகுதிகள் மூலமாகத்தான் நம்மளுக்கு உடலில் உறிஞ்சக்கூடிய சத்துக்களானது அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வழியாக உங்களுக்கு அப்சார்ப் பண்ணப்படுது. இந்த வில்லையும் சரி, மைக்ரோவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்விரலிகளும் சரி, தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை உட்கிரகிப்பதற்காக தங்களுடைய பரப்பளவை அதிகரிக்க செய்யும் பணியை வந்து செய்து, அந்த பணிக்கு வந்து அந்த வட்ட சுருக்கு தசைகள் வந்து உதவியாக இருக்கிறது. ஒவ்வொரு குடல் உறிஞ்சியும் விரலையும் நுண்குழாய்கள் மற்றும் அதன் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த குழாய்கள் மூலமாக உங்களுக்கு நிணநீர் கலன்கள், அதாவது நிணநீர் அமைப்பு சார்ந்த ஒரு வலை அமைப்பை வந்து வச்சிருக்கிறது. அந்த வலை அமைப்புகளுக்கு மூலமாக சிறுகுடலிருந்து வரக்கூடிய அமிலங்கள், கார்போஹைட்ரேட்டுகள் போன்றவற்றை வந்து இவை பிளட் கேப்பிலரிஸ் அப்படிங்கிற நுண்குழல்களுக்குள்ளே செலுத்துது. இவ்வாறு ஈர்க்கப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இரத்த நாளங்கள் வழியாக உடலோட பிற உறுப்புகளுக்கு செல்கிறது. இங்கே உடலுக்கு தேவையான புரதங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. செரிக்கப்படாத அல்லது ஈர்க்கப்படாத உணவானது, எஞ்சியுள்ள உணவானது உங்களுக்கு பெருங்குடலை அடைகிறது. சிறுகுடலானது நோய் தடுப்பாற்றலுக்கும், அதாவது நிணநீர் மண்டலத்தோட ஒரு பகுதியாகவும் இங்கே வந்து செயல்படுதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். சிறுகுடலோட ஈலியத்தில் இருக்கக்கூடிய திசுக்களும் உணவு பாதையோட நோய் எதிர்ப்பு ஆற்றலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை நிணநீர் அமைப்பின் ஒரு பகுதியாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அல்லது பிற நுண்ணுயிர் எதிர்ப்பிகளாகவும் வந்து இங்கே விளங்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கக்கூடிய பகுதியாகவும் சிறுகுடலானது அமைந்திருக்கிறது. சிறுகுடலில் வரக்கூடிய சில பாதிப்புகள், அதாவது சிறுகுடலோட செயல்பாடில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் என்ன மருத்துவ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இப்போ சிறுகுடலானது சத்துக்களை உறிஞ்சுகிறது, நீரை உறிஞ்சுகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த உறிஞ்சக்கூடிய செயல்கள் வந்து உங்களுக்கு சரிவர நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு உணவானது வாட்டரி ஸ்டூல்ஸ், அதாவது டயாரியா அப்படிங்கிற பேதியா உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உணவானது சிறுகுடல் மூலமாக கடத்தப்படுது, உடைக்கப்பட்டு சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படுதுன்னு அப்படின்னு பார்த்தோம். அந்த டைஜஷனில், அதாவது பெரிய மூலக்கூறுகள் வந்து உடலுக்கு தேவையான சின்ன மூலக்கூறுகளாகவும் உடலுக்கு தேவையான மாற்றங்களை பெற்று வேதி மாற்றங்களையும் வச்சு உங்களுக்கு மாற்றம், அந்த அப்சார்ப்ஷன் வந்து நடக்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு அஜீரணமும் நடக்கலாம், மலச்சிக்கலும் உண்டாகலாம். அதே போல் சிறுகுடல் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்குதுன்னு பார்த்தோம். அந்த செயல்பாடில் ஏதாவது குறை இருந்தால் உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படலாம், உமட்டல் அப்படிங்கிற அந்த நாசியா அப்படிங்கிற விஷயம் ஏற்படலாம், வாந்தியும் ஏற்படலாம். சிறுகுடலில் வந்து வேறு சில தொந்தரவுகள் என்னென்ன ஏற்படலாம் அப்படின்னு பார்க்கும்போது சீலியாக் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், என்டரிட்டிஸ் அப்படிங்கக்கூடிய குடல் வீக்கம் ஏற்படலாம், பெப்டிக் அல்சர் அப்படிங்கிற குடல் புண் ஏற்படலாம், ஸ்மால் பவல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சிறுகுடல் வந்து சரியாக வேலை செய்யாத ஒரு நிலை ஏற்படலாம். சிறுகுடல்லையே வந்து உங்களுக்கு கேன்சர் நோயும் ஏற்படலாம், மால் அப்சார்ப்ஷனும் ஏற்படலாம். அதே போல் குடல் தொற்று நோய்களாக இருக்கக்கூடிய வாந்தி,
நாடாப்புழு சார்ந்து ஏற்படக்கூடிய தொற்றுநோய், கொக்கிப்புழு சார்ந்த தொற்றுநோய், பாக்டீரியா தொற்றுகள், ரோட்டா வைரஸ் போன்ற பல்வேறு வைரஸ் தொற்றுகள் ஏற்படலாம். சில வகை புற்றுநோய் கட்டிகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் சிறுகுடலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அல்கலைன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரத்தன்மை நிறைந்த உணவுகளை நம்ம கொடுக்கும்போது சிறுகுடலானது சிறப்பாக வேலை செய்யும். அப்படி பார்க்கும்போது காரத்தன்மை நிறைந்த பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம உட்கொள்ளலாம். நல்ல சிறந்த வாழ்வியல் முறையை நம்ம கடைப்பிடிக்கும் போதும் நமக்கு சிறுகுடல் ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும்.